ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ பிக் பாஸ் நேற்று மண்டே ஃபுல்லாக ஓவராலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ நேற்று என்ன நடந்தது? நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது, அப்புறம் ரேங்கிங் டாஸ்க் நடந்துச்சு. சரிங்களா? நிறைய விஷயங்கள் நடந்தது. அப்புறம் விசாலுக்கும் தர்சிகாக்கும் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. ஸோ எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு டீட்டெயிலாக ஒரு அனலைசிஸ் பண்ணிடலாமா? ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? போர் அடிக்காமல் தான் நான் பேசுவேன். நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணலை, நம்ம ஜென்ரலாக பிக் பாஸில் என்ன நடக்குதுன்னு வச்சு தான் நம்ம பேச போகிறோம். இவங்களுக்கு சப்போர்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லை. சரியா? ஸோ எப்பயுமே மண்டையில் தட்டி விடுவாங்களாமா ராணவ. தட்டி என்னது தட்டி தட்டி கொடுக்குறாங்களாமா, தட்டிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்களாமா. யார்? தர்சிகா. ராணவ சொல்கிறாங்க, நான் உன்னை மண்டையில் தட்டி கூட்டிகிட்டு வரேன்டா அப்படிங்கிறாங்க. ஏனத்தை தட்டி கூட்டிகிட்டு வர்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க பாடே இங்கே வெளியில் நாறிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த விசால் தர்சிகா கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அப்புறம் சத்தியம் பண்ணிட்டீங்கன்றாங்க. நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறேன் அவன். சரிங்களா? இப்போ இந்த விஷயத்தை நான் ஓவராலாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் எடுத்தோன்னா இதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். இப்போ விசாலுக்கும் தர்சிகாவுக்கு என்ன அப்படின்னா, நான் சத்தியம் பண்ணிட்டேங்கிறேன், இவன் ஏன் சத்தியம் பண்ணலேங்கிறேன். சரியா? மொத்தத்தில் 2 பேர்த்துக்கு லவ் இருந்தால் லவ் பண்ணியா தொலைங்கடா, இல்லை லவ் பண்ண இஷ்டம் இல்லைன்னா விட்டு தொலைங்கடா, எங்கள் உயிரை வாங்காதீங்கடா. அந்த அளவுக்கு இருக்குது அவங்க பண்ணுறது. சரியா? இவன் போய் அஞ்சிதா பெரிய இது மாதிரி அவகிட்ட போய் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு உன் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது, எதனால் இருக்குன்னா நீ அப்பயே எனக்கு பிடிக்கல, இது கேமு, நம்ம கேமை விளையாண்டுட்டு வெளியில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சது. இந்தா என் செயினை பிடிச்சிக்கோ, கொஞ்சம் பேசுகிறது எல்லாத்தையும் பண்ணுங்கடா, பண்ணிவிட்டு நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் அப்படின்றங்கடா. சரியா? ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்புறம் நீ எதனாலும் மனசில் வச்சு எதாவது இது பண்ணுன்னா என்கிட்ட நீ டேரெக்டாக சொல்லு, என்னைய பிடிச்சிருக்கு, என் மேலே குறைஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் என்கிட்ட டேரெக்டாக சொல்லு. தூது புறாக்கள்லாம் யாரும் வேண்டாம் அப்படிங்கிறான் விசால். இதை இந்த விளக்கண்ணை அவள் உன் மேலே க்ரஷ் இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லும்போதே, இல்லைம்மா இது கேமு, எனக்கு இது இஷ்டம் இல்லை, நம்ம வெளியில் போய் பார்த்துக்கலாம் சொல்லிட்டா வேலை முடிஞ்சது. அந்த பொண்ணு வேலையை பார்த்து போயிருக்கோம். சரியா? இப்போ உங்கள் 2 பேர் ட்ராக் தான் இப்போ உலகம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்குது. கேவலம் முடிச்ச ட்ராக்காக ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் லவ்வை பண்ணி தொலைங்க, இல்லை லவ்வே பண்ணி தொலையாதீங்க. லவ்ன்ற பேரில் எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. சரியா? கேவலமாக இருக்கு எங்களை பார்க்குறதுக்கு. நீ சத்தியம் பண்ணு, எல்லாம் அப்படியே லூஸ் டாக்கிங் பயங்கர. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நீ வேண்டாம் நான் வேண்டான்னு போயிட்டு நைட்டு உட்காந்து ஊட்டி விட்டுருக்கீங்க. விசால் தர்சிக்காவுக்கு ஊட்டி விடுது, தர்சிக்கா இவனுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கு. என்னடா நடக்குது? எங்களை பார்த்தா எனக்கு ஏனையமாக இருக்குதா? மக்களை பார்த்தா ஒன்று லவ் வேண்டான்னா வேணான்ட்டு போங்க, லவ் பண்ணுனா பண்ணி தொலைங்க, உயிரை வாங்காதீங்க, எங்கள் உயிரை வாங்காதீங்க. பார்க்குறவங்க எங்களுக்கு டார்ச்சராக இருக்குமா, அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கலாமான்னு இருக்கு. அடுத்து நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. முத்து லூஸ் டாக்கிங் விட்றாங்க நிறையா அப்படின்னு சொல்லி அது இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கைஸ். நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சௌந்தர்யா ஏதோ க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு க்ளீன் பண்ணலை, வேணால் உன்னைய வேணால் குளிப்பாட்டி விடும் அப்படின்னு கேட்டாங்க. உன்னைய வேணால் நான் குளிப்பாட்டி விடும். அது ஒரு தப்பான வார்த்தை. அந்த இடத்துல ஆனந்தி வெசல் வாஷிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரியா? எல்லாத்துக்கும் வாயை திறக்கிற ஆனந்தி எதுக்கு நீங்கள் சௌந்தர்யாவை அப்படி பேசுகிறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அது கூறுகட்ட குப்பாயாட்ட அவன் வலைக்கிளை வீட்டு ஹீன்னு இழிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு லூஸு சவுண்டு, ஒரு லூஸு அதுவும் சிரிச்சுக்கிட்டே போகுது. நம்மளை பற்றி என்ன சொல்கிறானே தெரியாமல் அது ஒரு மோடில் போயிட்டு இருக்குது. நம்மளை சார்ஜென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே சௌந்தர்யா. முத்து, தயவு செய்து லூஸ் டாக்கிங் விட்டுறாதீங்க. வார்த்தையால் தான் நீங்கள் எல்லா மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்கீங்க. ஆனால் அதே பேச்சு திறமையால் பல்பு வாங்கிடாதீங்க, மொக்கை வாங்கிடாதீங்க. என்ன சொல்கிறது, உங்கள் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை உருவாக்கிறாதீங்க மக்கள் மத்தியில். ஏன்னா 2 தடவை நீங்கள் அந்த மாதிரி லூஸ் டாக்கிங் விட்டுட்டீங்க கேர்ள்ஸ்கிட்ட, வர்ஷினிக்கிட்டேயும் இப்போ சௌந்தர்யா கிட்டேயும். சரியா? ஸோ எந்த பேசினாலும் கவனமாக பேசுங்க, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் முத்து ப்ரோவுக்கு. சரிங்களா? அப்புறம் ஆனந்திக்கும் பவித்ராவுக்கு நடந்த கான்வர்சேஷன் தான் நம்ம நேற்றே போட்டாச்சுல்ல, அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம். அப்புறம் அந்த ஒரு ஹேபிட் இருக்குது கைஸ் சாச்சனாக்கு.
எங்கே போய் உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டே இருக்கு. அது என்ன பழக்கனே தெரியல, அது என்ன பழக்கனே தெரியல. என்ன ஒரு பொண்ணோ, என்ன கருமமோ, என்ன இலவோ, எங்கே போய் உட்காந்தாலும் காலை ஆட்டிக்கிட்டு என்ன பழக்கம் மண்ணாங்கட்டிகளோ. சரி, என்ன பிள்ளையோ இதெல்லாம். எங்கே போய் உட்காந்தாலும் பப்பரை கேண்டு காலை நீட்டிக்கிறது, காலை போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறது. ஐயோ கடவுளே, பார்க்கவே சகிக்கலை. அப்புறம் சாச்சனா சொல்கிறாங்க, எனக்கு தீபக் கிட்ட வந்து கனெக்ஷனே இல்லை. எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு கனெக்ஷன் இருக்குதாம்மா, தீபக் கிட்ட மட்டும் கனெக்ஷன் இல்லையாம்மா. ஏம்மா அவர் உன்னை கடிச்சு சாப்பிட்ருவாரா, இல்லை கடிச்சு கொதறிடுவாரா? எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிற மாதிரி போய் பேச வேண்டியதானே? ஏன்? அப்புறம் கேப்டனுக்கு வந்து ஒரு பூந்தொட்டியை கொடுத்துட்டாரு பிக் பாஸு. அதாவது மொதல் தடவை ரிப்பனு, அப்புறம் ரெண்டாவது வந்து பேட்ச்சு, இப்போ வந்து பூந்தொட்டி. பூவை வந்து இப்படி கிள்ளி எறியணுமாமா. பூவை யாருக்காவது பிச்சு எறிய மனசு வருமா கைஸ்? பிக் பாஸ் பாருங்கள், அதுலேயே ஒரு சூழ்ச்சியாக பண்ணுறாரு பாருங்க. எந்த ஒரு யாருக்காவது பூவை பறித்து விற்கிறவங்க அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் மனசார ஒரு செடியில் ஒரு பூ பூக்கும்போது அதை பார்த்து ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்களா, இல்லை அதை பிடுங்கி கசக்கி எறின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து பூவை யார் பறிக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்போ இந்த வாரம் வந்து தீபக்கு நல்ல வாரமாக தான் அமைய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கேப்டன்ஷிப்பு ஆரம்பத்துலேயே நல்லா இருக்குன்னு சொல்லி பிக் பாஸே புகழ்ந்து தள்ளிட்டார். சரியா? அப்புறம் தீபக்கு ஏற்கனவே கொம்பு சீவி விட வேணாம், இனி பிக் பாஸ் வேறு கொம்பு சீவி விட்டாரா, இனி நல்லாவே கேப்டன்ஷிப் பண்ணுவார், ரொம்ப நல்லாவே பண்ணுவார். அப்புறம் வேற என்ன? அப்புறம் இந்த ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேஸ், அதாவது பிக் பாஸ் ஆரம்பித்த நாள்லேருந்து, இந்த 8வது சீசன் ஆரம்பித்த நாள்லேருந்து எல்லா நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் ஜாக்லினை கொண்டு வந்துடுறாங்க. அது ஏன்னா தெரியல, அந்த புள்ள பாவம். எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணு, எல்லா எவிக்ஷன்லேயும் நீங்கள் நாமினேஷன்லேயும் பாருங்கள் ஜாக்லின் ஒன்று விசால் சொல்லியிருப்பான், இல்லைன்னா சத்யா சொல்லி அந்த பொண்ணு அழுதே விட்டுச்சு. ஜாக்லின் வந்து அழுதே விட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி கூட ஓட்டிங்கில், நேற்று கூட சொன்னாங்க ஓட்டிங்கில் ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்படின்னு. டோன்ட் வரி ஜாக்லின், மக்கள் சப்போர்ட் இருக்குது, யூ டோன்ட் வரி. ஓகே. அப்புறம் ஒரு காமெடி நடந்தது, அது எல்லாம் கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. சௌந்தர்யா வந்து நாமினேஷன் கூப்பிட்றாங்கப்பா, நான் மேக்கப் போட்டு வரேன். சரியான காமெடி. சரியா? அப்புறம் கேப்டனை கூப்பிட்டு பிக் பாஸ், என்ன உங்கள் சார்ஜன் மேக்கப் போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு செமையாக இருந்துச்சு. சரியாக இருந்துச்சு. சௌந்தர்யா வந்து நல்லா காமெடி பண்ணியிருந்தாங்க, செமையாக இருந்தது, எக்ஸலண்ட்டு. சரிங்களா? அப்புறம் வந்து வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவில் ஒன்றும் இன்ட்ரெஸ்டாலாம் இல்லை. அப்புறம் வந்து இந்த கிராசரி டாஸ்க் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜாக்லின் வந்து சாச்சனாவை டச் பண்ணிட்டாங்க. ஏமா டச் பண்ண? இனி சாட்டர்டே சண்டே வந்து அவர் சொரிவாரே, கிராசரி டாஸ்க்கு வச்சே சொரிவாரே, என் பிள்ளைய எப்படி நீ தப்பு சொல்லலாம் அப்படின்னு பிள்ளைக்கு சொம்பு தூக்கிட்டு வந்துடுவாரே விஜய் சேதுபதி. ஏன் ஜாக்லின் இப்படி பண்ணுறீங்க? அந்த பிள்ளை படிக்க தெரியாமையா வந்திருக்குது அப்படின்னு கேட்டார்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட விளையாடுமோ விளையாடுங்க, சாச்சனைக்கிட்டலாம் விளையாடுதீங்க. அது மகாராஜா புள்ள, சரியா? அவங்ககிட்டலாம் விளையாடக்கூடாது, அளவாக தான் வச்சுக்கணும், சரியா? ஏன்னா அந்த அம்மா ஹெட் வெயிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்குது, நம்ம டாப் 5ல் வந்துட்டு இருக்கோன்னு சொல்லி ஹெட் வெயிட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கிட்ட என்றைக்கு மோதாதீங்கோ ஜாக்லின், கவனமாக இருங்க. இப்போ முத்து ப்ரோ தான் மாட்டிக்கிட்டாரு சாச்சனா கிட்ட, 2 பேரும் என்ன சொல்கிறது, சாச்சனா கிட்ட சேர்ந்துட்டாரு. வார்த்தைகள் விபரீதமாக வந்துட்டுருக்குது முத்து வாயிலிருந்து, மக்கள் அதை கவனிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ முத்துவோட அதாவது என்னது என்ன சொல்லுவாங்க, முத்துவோட ஃபேவரட்டஸ்டில் இருப்பாங்கள்ல ரசிகர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து முத்துவை பற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் மனசு வலிக்கத்தான் செய்யும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, சரியா? ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் லூஸ் டாக்கிங் விட்டுட்டு இருக்காரு, பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த விஷால் தர்சிகா இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதனால் அதையே பார்க்க வேண்டாம். அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு நல்லாவே இல்லை. அவங்க லவ் பண்ணால் என்ன, கேவல எண்ணத்தை அளவு பண்ணால் என்ன, நம்மளுக்கு என்னவோ. அப்புறம் அந்த முத்துக்கும் அருணுக்கும் மறுபடியும் முட்டிக்குது, சரியா? இடையில மஞ்சரி வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ மஞ்சரியை வச்சு அங்கே ஃபைட் நடக்குது, அருணும் மஞ்சரியும் பேசியிருக்காங்க, முத்து உள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன், சரியா? செவனேன்னு முத்து சாப்பிட போனால் சரி,
இவன் அதை கேட்கவும் மாட்டான். முத்து வாயும் கம்முன்னு இருக்காது, மஞ்சரி வாயும் கம்முன்னு இருக்காது. 2 பேச்சு திறமைகள் மத்தியில் இந்த அருண் மாட்டிக்கிட்டான். அருணுக்கு வாய் ஜாஸ்தி. ஸோ 3 வாயாடிகளும் 3 வாயடிக்கிறவங்களும் சேர்ந்து சண்டை போட்டால் எப்படி இருக்கும் அந்த வீடு? கேவலமாக தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு நம்மளுக்கு தலைவலி வந்து ப்ரெஷர் ஏறி, பிபி ஏறி, சுகர் ஏறி எல்லாம் அவ்வளோதான். சரியா? ஸோ வேறு என்ன, மஞ்சரிக்கு நான் இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. யார்? என்ன முத்து இன்னும் வாயை திறக்கலை. ஆனால் அருண் வந்து ஓகே, நான் வந்து இனிமேல் தீபக் முத்துக்கிட்ட வந்து நீங்கள் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவர் விலகிட்டார். தீபக் வந்து அந்த சண்டையை வந்து அப்படி சுமூகமாக முடிச்சு வச்சிட்டாரு. இதுதான் திங்கக்கிழமை நடந்திருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவில் ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏதோ பொம்மை டாஸ்க்கோ ஏதோ வச்சு நடத்திட்டு இருப்பாங்களாட்டு இருக்குது. பார்க்கலாம், நீ அதை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நீ என்ன கொஞ்சம் நேரத்தில் நீ ப்ரோமோ வந்துடும். ப்ரோமோ வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலாம். சரியா? ஸோ பை கைஸ், பை. மறக்காமல் நம்ம சேனலை எப்படாவை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? பை.